மீன் எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்குங்க. இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சதே கொஞ்சம் லேட்டு தாங்க. ரொம்ப ஒரு 10 மணி ஆகிடுச்சி. அதனால் எந்திரிச்சு சோத்துக்கத்தாழை எடுத்து தடவிட்டால் கொஞ்சம் பருவெலாம் போகும்னு சொன்னதுனால சோத்துக்கத்தாழையெல்லாம் கையில் எடுத்து தடவினேன். அது தடவிட்டே இருந்து யோசிச்சுட்டே இருந்தேன், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்ட்டு. சரிண்ணா ஒரு குழியில் போட்டு வந்து வண்டியை எடுத்து பார்த்தா வண்டியில் வந்து நாய் காக்கா பீப்பி இருந்துச்சு. சரிண்ணா அதெல்லாம் தட்டி விட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால் கோயிலுக்கு போகலான்ட்டு டப்புன்னு கிளம்பி கோயிலுக்கு வந்துட்டா நம்ம சாமிமலை கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். சாமிமலை கோயிலுக்கு வந்து முருகனை பார்க்கலான்னு பார்த்தா செம கூட்டம். நிறையா பேர் கப்பலாக இருந்தாங்க. அவங்களாம் பிரிஞ்சிடணும்னு வேண்டான்ட்டு உள்ளே போயிட்டு நெத்தியை எடுத்து சந்தனம் அலைஞ்சாலும் பரவாயில்லன்ட்டு ஒரு பட்டையை போட்டுட்டு கோயிலை ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு திருப்பி வந்து என் மூஞ்சி எடுத்து பார்த்தா பட்டை போட்டனோட நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கோயில் பேக் சைட்லேருந்து ஒரு ஃபோட்டோ சும்மா எடுத்து பார்த்தேன். ஓம் முருகாங்கிறது அழகாக தெரிஞ்சுது. அதனால் அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். அங்கேருந்து வந்து பார்த்தா ஒரு யானை இருந்துச்சு. யானையை பார்த்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு குங்குமத்தை நான் வீட்டில் உள்ளதை வச்சா தான் பட்டைக்கு வந்து கொஞ்சம் அந்த பட்டை கூட அலையிலங்க. கையில் துண்டியை கொடுத்துட்டு பார்ப்போம் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் சொல்ல முடியல. சரின்னு கிளம்பி நாங்களும் எங்கள் தெருவை விட்டு வெளில வந்துட்டு எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி மீன் பிடிக்க போகணுன்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அங்கேருந்து வந்து பார்த்தா நான் தான் கூப்பிட்டு வந்தேன். எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னு நான் சொன்னேன். பார்த்தா மீனே இல்லைங்க. எல்லாம் சமவெறியாக ஆகிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து மீன் இல்லைன்னு சொல்லிட்டு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு ஒரு ரோட்டு கடை, ரொம்ப கிராமத்து ஸ்டைலில் இந்த கடையெல்லாம் பார்த்தே ரொம்ப நல்லா ஆச்சு. சரின்னு இந்த கடையை பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பூரி செட்டை வாங்கி நானும் என் ஃப்ரெண்டும் அவனுக்குன்னு இட்லி கேட்டான், அது வரலன்ட்டாங்க. தினம் பூரியை சாப்பிட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு வேறு எங்கடா போகலான்ட்டு கிளம்பி அப்படியே போயிட்டே இருந்தோம். போயிட்டு பார்த்தா இடையில ஒரு வெறா மீன் பிடிச்சிட்டோம். ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்த நான் வீடியோ எடுக்கல, அதனால் காட்ட முடியல. பார்த்துட்டு ஒரு வெறா மீன் பிடிச்சாலே எல்லோரும் செம்ம சந்தோஷங்க. இந்த வெறா மீன் எப்படியும் ஒரு 1.5 கிலோ இருக்குங்க. 1.5 கிலோ வந்து அதை பிடிச்சிட்டு அங்கேருந்து மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. அவ்வளோதான். நாளைக்கு பார்ப்போம். பாய்.